செங்காடு விஓ வந்துட்டு 11/6/2012 அந்த செங்காடு கிராமம் வழியாக போகிறாங்க காலைல 6 மணிக்கு. அப்போது வந்து அந்த பகுதியில் வந்துட்டு ராஜு என்பவருடைய நிலத்தில் வந்துட்டு ஒரு பெண் சடலம் எரிந்த நிலையில் காணப்படுது. அதை கண்டு அந்த அம்மா வந்துட்டு அந்த சடலத்தை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க. புகாரின் அடிப்படையில் அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த உடலை கைப்பற்றி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பிஎம் பண்ணுறாங்க. பிஎம் சர்டிஃபிகேட் அடிப்படையில் வந்துட்டு அந்த உடல் வந்துட்டு பெட்ரோலோ ஏதோ ஒரு எரிபொருள் கொண்டு எரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற நிரூபமானதுனால அவங்க வந்து விசாரணை அடிப்படையில் அந்த பெண் வந்து எரிந்த பெண் வந்துட்டு ஈக்காடு, திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியை சார்ந்த ஜெயசீலன் மனைவி ராஜம் என்பது தெரிய வந்தது. அவங்களுடைய நகைக்காக அதே பகுதியை சார்ந்த சரிதா என்பவர் 41 வயசு, அவருடைய கணவர் மற்றும் அவர் கணவர் வந்து பாஸ்கர் 44 வயது மற்றும் அவருடன் உடனிணைந்த ஒரு சீரார் அது 14 வயது பார்த்திபன், அவங்க அப்பா பேர் வந்து கலைச்செல்வன். அவங்க வந்து 3 பேரும் இணைந்து வந்துட்டு அந்த நகைக்காக பணத்திற்காக அந்த அம்மாவை வந்து அடித்து சாகடித்து செங்காட்டு பகுதியில் கொண்டு வந்து அவங்களை எதிர்த்துறாங்க. இதுதான் வழக்கு. இன்று வந்து அந்த வழக்கு வந்து அரசு தரப்பு சாட்சிகள் 15 பேர் உருவானதுனால அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு நீதிபதி ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறாங்க. என்னென்னா 3 செக்ஷன் போட்டிருக்காங்க. A1 சரிதா பேரில் ஃபஸ்ட்டு வந்து 302க்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காரு ஐயா. ஃபைன் வந்து 1000 rupees வித் வந்து அதை கட்ட தவறினால் வந்து 3 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டு. அண்ட் வந்து 382 அதுக்கு வந்து 382க்கு வந்துட்டு 10 years கொடுத்துருக்காங்க. அதை கட்ட அதுக்கு வந்து ஃபைன் வந்து 1000, அதை கட்ட தவறினால் வந்து 2 years வந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் 201 ரெட் வித் 302 அதுக்கு வந்து ஐயா வந்து 7 years கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபைன் வந்து 1000, அதை கட்ட தவறினால் வந்து 1 year வந்து இம்ப்ரிசன்மெண்ட். ரெண்டாவது எதிரியான பாஸ்கர் அவர் வந்து 201 ரெட் வித் 302ன்றதுனால அவருக்கு வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் அமௌண்ட் 1000 கொடுத்துருக்காங்க. அதை கட்ட தவறினால் வந்துட்டு அவருக்கு வந்து 1 year இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காரு ஐயா. இது வந்து மிக சிறப்பான தீர்ப்பு. ஏன்னா வந்துட்டு இந்த நகைக்காக இந்த தனியாக இந்த மூதாட்டிகள் சமீப காலமாக அந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் ஆதாய கொலைகள், அதாவது அந்த கெயினுக்காக வந்துட்டு நகைக்காக பணத்துக்காக வந்து யாரையும் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு சௌகரியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சால் நமக்கும் இந்த தண்டனை வரும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஐயா. முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் சிறப்பான தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.